சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 14வது ஞாயிற்றுக்கிழமை. இயேசு நமக்கு கொடுக்கும் ஒரு ஆறுதலான ஒரு அழைப்பு. இது எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் என்பதை நாம் எல்லாருடைய வீடுகளிலும், ஏன் நிறைய பேருடைய வீடுகளில் இந்த வசனங்களை தான் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா அதை படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு இயல்பாகவே ஒரு ஆறுதல் கிடைக்கும். இந்த வாசகத்தில் நற்செய்தி, குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் 3 விஷயங்கள் அடங்கியிருப்பதை நாம் பார்க்குறோம். ஒன்று, இயேசு நம் எல்லோருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பு என்பது என்ன? எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று. எல்லாரும் என்னிட்ட வாங்க. அதுவும் எப்படி? பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் வாங்கினா. அப்போ பெரும் சுமை என்பது அங்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்கள், அவர்கள் கொடுத்திருக்கிற அளவுக்கு அதிகமான சட்டங்கள், 613 சட்டங்கள். தொடக்கத்தில் கூடப்பட்டது என்னோ 10 கட்டளைகள், அதிலிருந்து வந்தவை அனைத்தும் மரபு சார்ந்தவைகள். இப்படி நிறைய காரியங்கள். இது எல்லாமே மிகப்பெரிய பாரமாக இருந்தது. எங்கே இதை நம்ம கடைபிடிக்கலைன்னா நம்ம அழிஞ்சு போவோமோ, தண்டனை கிடைத்து விடுவோமோ என்கிற பெரிய சுமையே அவர்களை போட்டு அழுத்தி கொண்டிருந்தது. அதனால தான் இயேசு எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்கள் சுமைகளெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அதோடு மட்டும் விடலை. அடுத்தது ஒன்று சொன்னார், என்னுடைய சுமை உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்றால், என்னுடைய நுகம் உங்களை அழுத்தாது. என்னகிட்டே ஒரு நுகம் இருக்கிறது, ஒரு நுகத்தடி இருக்குது. அந்த நுகத்தடியை நீங்கள் சுமக்கும் பொழுது அது உங்களை அழுத்தாது, ஒன்றும் பண்ணாது, அது லேசாக இருக்கும். அதனால தான் சொல்வார், லகுவான சுமை அது. நீங்கள் என்னோடு வந்து என்னகிட்ட உங்களுடையதை கொட்டிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்குற சுமை இருக்குது பாருங்கள், அந்த யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுமை என்பது எதுனா இயேசுவினுடைய அன்பு. அந்த அன்பே ஒரு சுமை தான். என்றைக்குமே யார் அதிகமாக அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான வலி இருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? அது மாதிரி அன்பே ஒரு நுகத்தடி போல, அதை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் அவர் கொடுக்கிறார். இதில் நம்ம ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன? அது இயேசுநாத சாமியினுடைய நுகம். அது அழுத்தாது, உங்களை பாரப்படுத்தாது அப்படின்னு சொல்வார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மூத்த மாடு, இன்னொன்று இளம் மாடு. இந்த 2 மாட்டையும் பூட்டி ஏர் போட்டு ஓட்டுறாங்க. அது ஓட்டும் பொழுது அந்த இளம் மாடு என்ன பண்ணும்? அது இளம்சு இல்லையா, கொஞ்சம் முண்டி அடிச்சுக்கிட்டு போகும், முன்னாடி இழுத்துட்டு போகிற பார்க்கும். அப்படி போகும்போது கொஞ்சம் தூரம் போனோடனே தாங்க முடியாது, அதனால் பாரமாயிரும். அப்போ என்ன பண்ணோம்னா, அப்படியே முண்டி அடிச்சுட்டு பின்னாடி வரும். அப்போ தான் பெரிய மாடு சொல்லிச்சான், என்னது கற்பனை, அந்த மாடு, நீ என்ன பண்ணுற, எனக்கு பின்னாடி லேசாக கொஞ்சம் பின்னாடி வா, நான் உனக்கு முன்னாடி போயிட்டுருக்கேன். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது உனக்கு பாரம் இருக்காது, அந்த வெயிட்டு தெரியாது, நான் அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போவேன், நீ என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி அது அறிவுரை சொல்லிச்சான். அப்போ அந்த மாடு என்ன பண்ணுச்சு, இந்த பெரிய மாடு கொஞ்சம் முன்னாடி போவேன், இது கொஞ்சம் லேசாக பின்னாடி வர. அப்போ இதுக்கு மிகப்பெரிய அளவில் ரிலாக்ஸாக இருந்துச்சான். அந்த சுமை இருப்பது போலவே அதுக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஒரு விஷயம் படித்தேன். அன்புக்குரியவர்களே, யோவான் தன்னுடைய முதல் கடிதத்தில் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அவருடைய கட்டளைகள் எல்லாம், யார்? இயேசுவினுடைய அன்பு கட்டளைகள் எல்லாம் நமக்கு சுமையாக இருப்பதில்லை என்றே சொல்லுகிறார். அதோடு மட்டும் இல்லை, பேதுரு எல்லாருக்கும் முன்பாக எழுந்து சொல்லுகிறது. என்ன சொல்கிறார்? திருத்துதர் பணி 15வது அதிகாரம் 10வது வசனத்தில், மூதாதையர்கள் எல்லாம் நம்முடைய மக்களுக்கு ஒரு பெரிய சட்ட சுமையை கொடுத்தார்கள், இன்னும் அதிகமான நம்ம சட்டங்களை சேர்த்து மக்களுக்கு கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்களுக்கு ஒரு போதிக்கிறார். இன்னொன்று சொல்லுவாங்க, சுமை என்பது அடிமைத்தனத்தையும் குறிக்குது, அடிமைத்தனத்தையும் குறிக்குது. கலாத்தியருக்கு திருமுகம் 5வது அதிகாரம் 1 வசனத்தில், இயேசு நாம் எந்த விதமான அடிமைத்தனத்தில், பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு பெரிய சுமையை நாம் சுமந்திருந்துக்கிறோம். ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? அதை நீக்கிவிட்டு நம்மை விடுதலையாக்கி கொடுத்தார். விடுதலையாக்கின பிற்பாடு நாம் மீண்டும் அந்த பாவத்திற்கு அடிமையாகிற அந்த சுமையை நம்ம மேலே சுமந்துக்க கூடாது அப்படின்னு சொல்வார். இளைப்பாறுதல்னால் என்ன நினைக்கிறீங்க? சிறிது யோசித்தேன். ஏன்னா இளைப்பாறுதல் என்பது உடல் சார்ந்தது என்று சொல்வார்கள். வேலையிலிருந்து கொஞ்சம் ஓய்வு பெறுறது, அடுத்தது சிறிது கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா பரவாயில்லை,
உழைப்பிலிருந்து சற்று ஓய்வு பெறுறது, இதெல்லாம் உடல் சார்ந்த இளைப்பாறுதல். அதே மாதிரியே ஆன்மா சம்பந்தப்பட்டதாகவும் இருக்குது, மன சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. உடல் ஓய்வில், உடல் கொஞ்சம் ஓய்வில் இருந்தாலும் மனசு ஓய்வு இல்லைன்னு வச்சுங்க, மனசு பாரமாக இருந்ததுன்னு வச்சுங்க, நம்மளால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் என்ன, போராட்டங்களுக்கு மத்தியில் மனம் ஆழ்மனத்தில் ஆழ்மனசு அமைதி அடைய வேண்டும். அந்த அமைதி இருக்கணும், அந்த நிம்மதி. அதுதான் நம் உள்ளம் கடவுளோடு இருக்கிற வரை நம் உள்ளத்திற்கு அமைதி கிடைக்காது என்று தான் புனித அகஸ்தீனார் சொல்வார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே சுமைன்னு பார்த்தா தலையில் இருக்கிற சுமையை பற்றி யாரும் சொல்ல மாட்டோம், முதுகுலுக்கு இருக்கிற சுமையை கூட பெருசாக நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் மனசில் இருக்கிற சுமையை குறித்து தான் அதிகமாக நம்ம பேசுவோம். ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, ஒரு வரலாறு. 1947 சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே எல்லா இடத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மகாத்மா காந்திக்கு மனசில் பெரும் சுமை ஒன்று இருக்குது. இந்த சுதந்திர கொண்டாட்டம் ஆங்காங்கு நடந்து கொண்டிருப்பது போலவே ஆங்காங்கு மதக்கலவரமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, கல்கத்தாவில் நவகாளி என்கிற இடத்துல மிகப்பெரிய அளவில் மத கலவரம் நடந்து கொண்டிருக்கிறதாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு ரத்த வெள்ளம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த செய்தியெல்லாம் இவருக்கு காதில் வந்த உடனே இவருக்கு மனசில் மிகப்பெரிய பாரமாயிடுச்சு. சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்க நேரத்தில் இப்படிப்பட்ட நாள், இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னாங்களாம், நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்கிற மகிழ்ச்சி ஒரு புறம் இருப்பதற்குள்ளே ஆகவே, ஆனால் மனிதனையும் செத்து கிடக்கிறதே என்பதை நினைத்து மிகப்பெரிய அளவில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாராம். என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒத்த ஆளாக போய் அந்த இடத்துல எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி போகிறாராம். அது அவரால் முடியாமல் போகிறதாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணார், நேராக வீட்டுக்கு வந்து மன சுமை தாங்க முடியாமல் அமைதியாக உட்கார்றார். அமைதியாக உட்காந்து தியானத்தில் இருக்கிறார். அப்போ தான் அவர் ஒரு முடிவெடுக்கிறார். உண்ணாவிரதம் இருந்து, மௌன விரதம் இருந்து, இது ஆண்டவரிடத்தில் அமைதி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்றார், கடவுள்கிட்ட கொடுத்துட்றார். கடவுள் என்ன பண்ண, கடவுள்கிட்ட கொடுத்த உடனே இவர் உண்ணாவிரதம் இருந்துட்டுருக்கார், படுத்த படுக்கையாக இருக்கிறார். இந்த செய்தி கலவரக்காரர்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கலவரத்தை நிறுத்திவிட்டு நேராக அவர்கிட்ட வந்து விரதம் இருந்து படுத்து கிடக்கிறவர்கிட்ட தங்களுடைய போர் கருவிகள்லாம் கொண்டாந்து அவர் பாதத்தில் போட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்களாம். இதை பார்த்து கொண்டிருந்த அப்பொழுதைய பிரிட்டிஷ் வைசராய் என்று சொல்வார்கள், அவர் மவுண்ட் பேட்டன் பிரபு, அவர் என்ன சொல்கிறாரு, பஞ்சாபில் 50,000 வீரர்கள், இராணுவ வீரர்கள் செய்ய முடியாததை இந்த ஒன் மேன் ஆர்மி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி சாதித்து விட்டது என்று சொல்லி எழுதி வைக்கிறாராம். அன்புக்குரியவர்களே, நீ உன் சுமையை கடவுள்கிட்ட கொடு, கடவுள் உனக்கு ஆறுதல் கொடுப்பார். ஒரு விஷயம் ஒன்று படித்தேன். ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டானா, கடவுளே எனக்கெல்லாம் தாங்க முடியாத சுமையாக இருக்குது, உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தன் சொன்னால், ப்ராப்ளத்துக்கிட்டே, நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்துக்கிட்டே போய் பேசுகிறானா, டியர் ப்ராப்ளம், கொஞ்சம் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடாதா, நான் தான் உன்னுடைய ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்துக்கிட்டே எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுன்னு சொல்லி கேட்டானா. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து இறக்கி வையுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.